எச்சரிக்கையோடு இருங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்ப்போம், கடன் எச்சரிக்கை. யாராவது கடன் வாங்க வந்தாலோ இல்லை கடன் கொடுக்காதவங்க கேட்க வந்தாலோ எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது. நோய்க்கான எச்சரிக்கை. இப்படி பல எச்சரிக்கைகளை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, உவகைங்கிற தலைப்பில் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. இவனை கொஞ்சம் எச்சரிக்கையாக கையாளுங்கள். அவன் புன்னகையில் அன்பின் நெடி சற்று தூக்கலாகவே இருக்கிறது. பாருங்களேன், அவனுடைய புன்னகையில் அன்பின் நெடி வாசனை அதிகமாக இருக்குது, சற்று தூக்கலாக இருக்கிறது. இவனை கொஞ்சம் எச்சரிக்கையாக கையாளுங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அப்படின்னா என்ன, அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திங்க. இதை உங்களுடைய சிந்தனைக்கு நான் விட்டு விடுகிறேன். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். இவனை கொஞ்சம் எச்சரிக்கையாய் கையாளுங்கள். அவன் புன்னகையில் அன்பின் நெடி சற்று தூக்கலாகவே இருக்கிறது.